வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய சேனல்ல ஆர்கானிக் சிந்தசிஸ்ல ரியேஜென்ட்களோட பயன்பாடுகளை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு ரியேஜென்ட்ட பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது டிமாப்ப பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய காணொளியில டிமாப்ப பற்றி பார்க்கலாம். டிமேப் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4NN டைமெத்தில் அமினோ பிரிடினை தான் நம்ம டிமேப் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு பிரிடின் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரிடின் டெரிவேட்டிவ்ல 4th பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைமெத்தில் அமீன் வந்து இந்த 4th பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்கு. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், டிமேப் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இதை எவ்வாறு தயாரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தயாரித்தல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய முறைகள் இருக்கு. ஆனா நம்ம இங்க பார்க்க போறது ஒரு 2 முறைகளை மட்டும் பார்க்க போறோம். முதல் முறை, பிரிடினை எடுத்துக்கிட்டு நீங்க குளோரின் கூட வினைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சால்ட் வந்து கிடைக்குது. இதற்கு அடுத்தபடியில டைமெத்தில் அமீன் கூட நீங்க வினைபுரிய வைக்கும் பொழுது உங்களுக்கு டிமேப் வந்து கிடைக்குது. சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய குளோரினுக்கு பதிலாக தயோனைல் குளோரைடையும் இதற்காக நீங்க பயன்படுத்தலாம். அப்படி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். அதைத் தொடர்ந்து டைமெத்தில் அமீன் கூட நீங்க வினைபுரிய வைக்கும் பொழுது உங்களுக்கு டிமேப் வந்து கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது பேசிசிட்டி ஆஃப் டிமேப்பை பற்றி நம்ம பார்க்க போறோம். டிமேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூயிஸ் பேஸ். லூயிஸ் பேஸ்னா என்ன பண்ணும், உங்களுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். எலக்ட்ரானை டொனேட் பண்றதுதான் நம்ம லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, நம்ம டிமேப்போட ஸ்ட்ரக்சரை நல்லா நீங்க கூர்ந்து கவனிங்க. இங்க 2 நைட்ரஜன் ஆட்டம் வந்து இருக்கு. இந்த 2 நைட்ரஜன் ஆட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த 2 நைட்ரஜன் ஆட்டத்துல எது வந்து வேகமாக எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த 2 நைட்ரஜன்ல எது வந்து மோர் பேசிக் அல்லது மோர் நியூக்ளியோபிலிக் நைட்ரஜன் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆசிட் கூட நீங்க வந்து இதை வினைபுரிய வைக்கலாம். எடுத்துக்காட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிட் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் உடனடியாக H+க்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், காஞ்சுகேட் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே வேளையில நீங்க இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து வேகமாக H+க்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காஞ்சுகேட் ஆசிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 காஞ்சுகேட் ஆசிட்ல எது வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எது மோர் ஸ்டேபிளோ அதுதான் மோர் பேசிக் நைட்ரஜன் ஆட்டம் அல்லது மோர் நியூக்ளியோபிலிக் நைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, இதை எப்படி நம்ம மோர் ஸ்டேபிள் அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல்ல இந்த ஸ்ட்ரக்சரை வந்து எடுத்துக்கோங்க. அதாவது இந்த காஞ்சுகேட் ஆசிட்டை எடுத்துக்கோங்க. இந்த காஞ்சுகேட் ஆசிட்ல இங்க நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான்கள் காஞ்சுகேஷன்ல இன்வால்வ் ஆகுது. சரிங்களா? அப்படி காஞ்சுகேஷன்ல இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதன் வழியில இந்த காஞ்சுகேட் ஆசிட் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணப்படுது. அதே வேளையில நீங்க இங்க இருக்கக்கூடிய காஞ்சுகேட் ஆசிட்டை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதனோட அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் தான் மோர் நியூக்ளியோபிலிக் நைட்ரஜன் மற்றும் மோர் பேசிக் நைட்ரஜன். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதனுடன் தொடர்புடைய ஒரு பேஸ், அதாவது பிரிடின். பிரிடினை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதோட pKa வேல்யூ ஆஃப் காஞ்சுகேட் ஆசிட் வந்து 5.2. சரிங்களா? அதே வேளையில டிமேப்போட pKa வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 9.2. இதற்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய டைமெத்தில் அமீன் பார்ட் தான். இங்க இருக்கக்கூடிய டைமெத்தில் அமீன் பார்ட் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. இதன் காரணமாக இந்த காஞ்சுகேட் ஆசிட் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணப்படுது. அதே வேளையில பிரிடின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெபிலைசேஷன் இல்ல. இந்த இரண்டையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது டிமேப் தான் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இதனுடன் தொடர்புடைய சில ஆர்கானிக் பேசஸ், எடுத்துக்காட்டா பாத்தீங்க அப்படின்னா ட்ரைஎத்லமின், இதை கம்பேர் பண்றப்ப டிமேப் வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்கு. எதன் காரணமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய அரோமேட்டிக் கேரக்டர் மற்றும் அதனுடைய ஸ்டெபிலைசேஷன் எப்படின்னு நம்ம இப்பதான் பார்த்தோம். ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இதன் காரணமாக இது ஒரு அட்ராக்டிவ் பேஸா வந்து நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்களுக்காக இதை பயன்படுத்துறாங்க.
சரி வாங்க, என்னென்ன வினைகளுக்கு இத பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த டிமேப்ப ஒரு நியூக்ளியோபிலிக் கேட்டலிஸ்ட்டா பயன்படுத்துறாங்க. மற்றும் சில வகையான எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன்களுக்கும் பயன்படுத்துறாங்க. எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, ஸ்டெகிலிஸ், யமகுச்சி, சீனா எஸ்டரிஃபிகேஷன் போன்ற வினைகளுக்கு பயன்படுத்துறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அமைட் கப்ளிங்காகவும் இந்த டிமேப்ப பயன்படுத்துறாங்க. ஸோ நம்ம பின்வரக்கூடிய ஸ்லைடுகள ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்க்க போறது நியூக்ளியோபிலிக் கேட்டலிஸ்ட்டா எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த நியூக்ளியோபிலிக் கேட்டலிஸ்ட்ல நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. அது டைப் ஆஃப் ரியாக்ஷன் வச்சு நம்ம வகைப்படுத்தலாம். ஸோ அதுல முதல் வகை பார்த்தீங்கன்னா அசைலேஷன். ஸோ அசைலேஷன் அப்படிங்கிறது ஒரு புரொடக்டிங் குரூப் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அசைல் புரொடக்டிங் குரூப். பொதுவா அது எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு ஆல்கஹால் அல்லது ஒரு அமீன வந்து புரொடக்ட் பண்றதுக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த இந்த அசைல் புரொடக்டிங் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, அசிட்டிக் கண்டிஷன் மற்றும் ஆக்சிடைசிங் கண்டிஷன்ல ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இந்த அசைல் புரொடக்டிங் குரூப்பை எப்படி நம்ம டீப்ரொடக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரிடக்டிவ் கண்டிஷன் அதாவது ஒரு டைபால் ஹெச் அல்லது எல்ஏஹெச் போட்டீங்கனாலோ, அல்லது பேசிக் கண்டிஷன் பயன்படுத்துனீங்கன்னா, இந்த அசைல் புரொடக்டிங் குரூப்பை நம்ம ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சரி வாங்க முதல்ல எப்படி அசைல் புரொடக்டிங் குரூப்பை வந்து இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா டிமேப் அப்படிங்கிற கேட்டலிஸ்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இங்க நீங்க வந்து ஆல்கஹால் அல்லது அமீன் டெரிவேட்டிவ் எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரைடு அல்லது அசிட்டைல் குளோரைடு இதுல 2ல ஏதாவது ஒண்ண நீங்க பயன்படுத்தலாம். டிமாப் மற்றும் ட்ரைஎத்லமின் முன்னிலையில வினைபுரியும் பொழுது உங்களுக்கு அசைல் புரொடக்டட் டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி வாங்க மெக்கானிசம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ முதல் படியில உங்களோட அசிட்டிக் அன்ஹைட்ரைடு வந்து டிமாப் கூட வினைபுரியுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அசிட்டிக் அன்ஹைட்ரைடுல 2 கார்பனைல் கார்பன் இருக்கு. அப்ப டிமாப் வந்து ஒன் ஆஃப் த கார்பனைல் கார்பனை தாக்குது. இதனோட முடிவுல உங்களுக்கு அசைல் புரொடக்டட் டைமெத்தில் அமினோபிரிடின் கேட்டயான் வந்து கிடைக்குது. அதனுடன் சேர்ந்து இந்த அசிட்டேட் அயான் பை ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஸோ இதற்கு அடுத்த படியில என்னன்னு பாருங்க. இப்ப நம்ம எடுத்துக்காட்டா அல்கஹால் இங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ அல்கஹால் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பனை தாக்குது. இதனோட முடிவுல உங்களுக்கு ஒரு டெட்ராஹைட்ரல் இன்டர்மீடியேட் வந்து உருவாகுது. இப்ப இந்த டெட்ராஹைட்ரல் இன்டர்மீடியேட் எப்படி கொலாப்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. அதே வேளையில ட்ரைஎத்லமைன் வந்து இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இந்த எலக்ட்ரான்கள் ஆக்ஸிஜனை நோக்கி நகருது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் இங்க வருது. இதைத் தொடர்ந்து டிமேப் வெளித்தள்ளப்பட்டு உங்களுக்கு அசைல் புரொடக்டட் ஆல்கஹால் டெரிவேட்டிவ் வந்து கிடைக்குது. அதே வேளையில டிமேப் வந்து உங்களுக்கு ரீஜெனரேட் ஆயிடுது. சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஸோ முதல் எடுத்துக்காட்டு பாருங்க. 2,4,6 ட்ரைமெத்தில் பீனால் வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரைடு டிமேப் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அசிடைலேட்டட் டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. பென்சைல் ஆல்கஹால் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு டிமேப் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அசைலேட்டட் டெரிவேட்டிவ் கிடைக்குது. ஸோ இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க. ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்கு. அசிட்டிக் அன்ஹைட்ரைடு டிமேப் பிரிடின் கண்டிஷன் நம்ம பயன்படுத்துறப்ப உங்களுக்கு அசைலேட்டட் ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைஎத்லமீனுக்கு பதிலாக பிரிடின் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சில வேளைகள்ல எக்ஸஸ் ஆஃப் டிமேப் வந்து பயன்படுத்துவாங்க ட்ரைஎத்லமீனுக்கு பதிலாக. ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. ஸோ இண்டோலையும் நம்ம அசைலேற்றம் பண்ணலாம். எடுத்துக்காட்டா அசிட்டிக் அன்ஹைட்ரைடு மற்றும் டிமேப் முன்னிலையில வினைபுரியும் பொழுது உங்களுக்கு இந்த டெரிவேட்டிவ் வந்து கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க. ஒரு ஆல்கஹால் இருக்கு. அதே வேளையில ஒரு செகண்டரி அமினம் இருக்கு. நீங்க அசிட்டிக் அன்ஹைட்ரைடு டிமேப் பயன்படுத்தும் பொழுது 2 இடங்கள்லயும் உங்களுக்கு அசைல் ஏற்றம் வந்து நடந்திருக்கு. இது அடுத்த எடுத்துக்காட்டு. அசிட்டிக் அன்ஹைட்ரைடு போலவே இந்த இடத்துல அசிட்டைல் குளோரைடையும் நம்ம பயன்படுத்தலாம். அதைப் போலவே பென்சாயில் குளோரைடையும் இந்த வினைக்காக நம்ம பயன்படுத்தலாம். இங்கேயும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டிமேப் வந்து சேம் என்ன வேலையை நம்ம அசிட்டிக் அன்ஹைட்ரைடுல பண்ணுதோ அதே வேலையை தான் இங்கேயும் பண்ணும். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு பென்சாயிலேட்டட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது நியூக்ளியோபிலிக் கேட்டலிஸ்ட்ல பாக் ப்ரொடக்ஷன். ஸோ பாக் ப்ரொடக்ஷனுக்காகவும் இதை பயன்படுத்துவாங்க. பொதுவா பாக் ப்ரொடக்ஷனும் ஒன் ஆஃப் த ப்ரொடக்டிங் குரூப் தான். இதை எதற்காக பயன்படுத்துவாங்கன்னா செகண்டரி அமீனை ப்ரொடக்ட் பண்றதுக்காக பயன்படுத்துவாங்க. இதோட டீப்ரொடக்ஷன் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட்டை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த வினையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டரி அமீன் பாக் அன்ஹைட்ரைடு இதைத்தான் பாக் அன்ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லுவோம். டெர்சரி பியூட்டாக்சி கார்பனேட் அன்ஹைட்ரைடை தான் நம்ம பாக் அன்ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிமேப் மற்றும் சூட்டபிள் சால்வெண்ட் முன்னிலையில இது வினைபுரியும் பொழுது உங்களுக்கு பாக் ப்ரொடக்டட் அமீன் டெரிவேட்டிவ் வந்து கிடைக்கும். இதுடன் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் டெர்சரி பியூட்டனால் பை ப்ராடக்டா கிடைக்கும்.
சரி வாங்க மெக்கானிசம் எப்படின்னு பார்ப்போம். முதல் படியில பாக் அன்ஹைட்ரைடு டிமேப் கூட வினைபுரியுது. இங்க 2 கார்பனைல் கார்பன் இருக்கு. ஒன் ஆஃப் த கார்பனைல் கார்பனை தாக்கி உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இந்த இன்டர்மீடியேட் தான் உங்களுக்கு வந்து அமீன் கூட வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ அப்படி ரியாக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு டெட்ராஹைட்ரல் இன்டர்மீடியேட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆனயான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் இங்க வருது. இது வந்து டிமேப்பை வெளித்தள்ளுது. அப்படி வெளித்தள்ளும் பொழுது உங்களுக்கு பாக் ப்ரொடக்டட் அமீன் டெரிவேட்டிவ் கிடைக்கும். அதே வேளையில டிமேப் வந்து உங்களுக்கு ரீஜெனரேட் ஆயிரும். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்மீடியேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் கிடையாது. ஸோ உடனடியாக என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பெர்சனை பியூட்டனாலாக வெளித்தள்ளப்பட்டு உங்களுக்கு பை ப்ராடக்டா உங்களுக்கு கிடைக்குது. இதற்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஸோ முதல் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பிரோல் பாக் அன்ஹைட்ரைடு டிமேப் உடன் வினைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு பாக் ப்ரொடக்டட் பிரோல் வந்து கிடைக்குது. ஸோ இரண்டாவது எடுத்துக்காட்டு, இந்த எடுத்துக்காட்டுல பாத்தீங்க அப்படின்னா நான் முன்ன சொன்னேன் செகண்டரி அமீன் ப்ரொடக்ட் பண்றதுக்காக இந்த பாக் அன்ஹைட்ரைடை பயன்படுத்துவாங்க அப்படின்னு. ஸோ பிரைமரி அமீனையும் ப்ரொடக்ட் பண்றதுக்காக பயன்படுத்தலாம். பட் பாக் அன்ஹைட்ரைடு நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க. ஸோ இது ஒரு அமைடு என்ஹெச். இந்த அமைடு என்ஹெச்சையும் பாக் அன்ஹைட்ரைடு டிமேப் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய அமீன் வந்து பாக் அன்ஹைட்ரைடு டிமேப் ட்ரைஎத்திலமைன் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதே போலவே இதுவும் ஒரு அமைடு என்ஹெச் குரூப். ஸோ இந்த அமைடு என்ஹெச் வந்து பாக் அன்ஹைட்ரைடு டிமேப் பயன்படுத்துறப்ப உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நடந்து உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய டெரிவேட்டிவ் வந்து கிடைக்குது. ஸோ இது மட்டும் இல்லாம அல்கஹாலையும் நம்ம வந்து பாக் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசோப்ரோபைல் வெர்ஷன் பயன்படுத்தியிருக்காங்க. ஐசோப்ரோபைல் வெர்ஷன் டிமேப் பயன்படுத்துறப்ப உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதற்கு அடுத்து நியூக்ளியோஃபிலிக் கேட்டலிஸ்ட்ல பார்க்க போறது டொசைலேஷன் அல்லது சல்பனைலேஷன் அப்படின்னு சொல்லலாம். சல்பனைலேஷனுக்கும் டிமேப் வந்து நியூக்ளியோஃபிலிக் கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த வினையின்படி பாத்தீங்க அப்படின்னா அல்கஹால் அல்லது அமீன் டெரிவேட்டிவை அல்கைல் அல்லது அரைல் சல்பனைல் குளோரைடு கூட டிமேப் மற்றும் ட்ரைஎத்திலமைன் மற்றும் சூட்டபிள் சால்வெண்ட் கூட நம்ம வினைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கரஸ்பாண்டிங் சல்பனைலேட்டர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி வாங்க மெக்கானிசம் எப்படின்னு பார்ப்போம். ஸோ முதல் படியில பாருங்க, சல்பனைல் குளோரைட் வந்து உங்களுக்கு டிமேப் கூட வந்து வினைபுரியுது. அதாவது இங்க வந்து என்ன எடுக்கணும், அல்கைல் அல்லது அரைல் சல்பனைல் குளோரைடை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ முதல் படியில பாருங்க, சல்பரை வந்து தாக்குது, அதை தொடர்ந்து Cl மைனஸ் வெளிப்போகுது. அப்படி வெளியே போகும்போது உங்களுக்கு இந்த ஆக்டிவ் இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இந்த ஆக்டிவ் இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு அல்கஹால் அல்லது அமீன் வந்து ரியாக்ட் பண்ணுது. எப்படின்னு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய சல்பர் ஆட்டத்தை தாக்குது. இதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இப்ப ட்ரைஎத்திலமைன் வந்து இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்தை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இதை தொடர்ந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க வந்து டிமேப் வெளித்தள்ளப்பட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குது, சல்பனைலேட்டர் ப்ராடக்ட் மற்றும் டிமேப் கேட்டலிஸ்ட் வந்து ரீஜெனரேட் ஆயிடுது. சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். முதல் எடுத்துக்காட்டு பாருங்க, அனிலின் பாராட்டொலுமின் சல்பனைல் குளோரைடு டிமேப் ட்ரைஎத்திலமைன் முன்னிலையில வினைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு டொசைலேட்டட் அமீன் வந்து உங்களுக்கு அந்த அமீன் டெரிவேட்டிவ் வந்து ப்ராடக்டா கிடைக்குது. இதே போலவே ஃபீனாலுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஃபீனால் வந்து பாராட்டொலுமின் சல்பனைல் குளோரைடு கூட டிமேப் ட்ரைஎத்திலமைன் முன்னிலையில வினைப்படும் பொழுது உங்களுக்கு டொசைலேட்டட் ஃபீனால் டெரிவேட்டிவ் வந்து கிடைக்குது. ஸோ இதே போலவே பென்சைலமைன் பென்சைல் ஆல்கஹாலையும் இந்த கண்டிஷன்ல நம்ம டொசைலேஷன் பண்ணலாம். ஸோ அதே போலவே டொசைல் குளோரைடுக்கு பதிலாக ட்ரிப்ளிக் அன்ஹைட்ரைடும் இந்த கண்டிஷன்ல பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிளேஷன் வந்து உங்களுக்கு நடக்குது. அடுத்த நியூக்ளியோஃபிலிக் கேட்டலிஸ்ட் எதற்காக பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சிலைலேஷன். சரிங்களா? ஸோ இந்த சிலைலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரொடக்டிங் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரொடக்டிங் குரூப் பொதுவாக அல்கஹால் ப்ரொடக்ட் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த சிலைல் டெரிவேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைமெத்தில் சிலைல் குளோரைடு அல்லது ட்ரைஎத்தில் சிலைல் குளோரைடு, டிபிஎஸ் குளோரைடு போன்ற வெவ்வேறு வகையான சிலைலேட்டிங் ரியேஜென்ட்டை இதற்காக நம்ம பயன்படுத்தலாம். இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா டிமேப் மற்றும் ட்ரைஎத்திலமைன் தேவைப்படுது. இங்க டிமேப் வந்து ஒரு நியூக்ளியோஃபிலிக் கேட்டலிஸ்டா இந்த வினையில வந்து செயல்படுது. ஸோ அப்படி செயல்பட்டு உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய ப்ராடக்டை வந்து கொடுக்குது. சரி வாங்க மெக்கானிசம் எப்படின்னு பார்ப்போம். முதல் படியில பாருங்க, டிமேப் ட்ரை அல்கைல் சிலைல் குளோரைடு கூட வினைபுரியுது. எப்படின்னு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய சிலைல் ஆட்டத்தை தாக்கி Cl மைனஸை வெளித்தள்ளி உங்களுக்கு இந்த ஆக்டிவ் இன்டர்மீடியேட் வந்து உருவாகுது. இப்ப அல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலிக்கன் ஆட்டத்தை தாக்கி டிமேப்பை வெளித்தள்ளி உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்குது.
இப்ப ட்ரைஎத்லமைன் இங்க இருக்கக்கூடிய H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்பொழுது, உங்களுக்கு சிலைலேட்டட் ஆல்கஹால் டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சில எடுத்துக்காட்டுகள பார்க்கலாம். ஸோ இந்த எடுத்துக்காட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னது தான். ஸோ ஆல்கஹால வந்து வேரியஸ் சிலைலேட்டிங் ரியேஜென்ட் அதற்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொன்னேன். எடுத்துக்காட்டா ட்ரைமெத்தில் சிலைல் குளோரைடு, ட்ரைஎத்தில் சிலைல் குளோரைடு, டிபிஎஸ் குளோரைடு, டிபிடிபிஎஸ் குளோரைடு போன்றவற்றை பயன்படுத்தலாம். ஸோ முதல் எடுத்துக்காட்டு பாருங்க. ட்ரைமெத்தில் சிலைல் குளோரைடு பயன்படுத்தியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஆல்கஹால் வந்து புரொடக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதே போலவே டிபிஎஸ் குளோரைடு மற்றும் ட்ரைஎத்லமைன் டிமேப் பயன்படுத்துறப்போ உங்களுக்கு டிபிஎஸ் புரொடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஇஎஸ் குளோரைடு பயன்படுத்தியிருக்காங்க. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான எடுத்துக்காட்டு. இந்த டெரிவேட்டிவ பாருங்க. இந்த சப்ஸ்ட்ரேட்ட ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்கு. அதே வேளையில ஒரு செகண்டரி ஆல்கஹாலும் இருக்கு. இப்ப நீங்க டிபிஎஸ் குளோரைடு பயன்படுத்துறப்ப, உங்களுக்கு செலக்டிவா பிரைமரி ஆல்கஹால் கூட மட்டும் தான் ரியாக்ட் பண்ணும். என்ன காரணம் அப்படின்னா, டிபிஎஸ் குளோரைட பாருங்க. இது வந்து ஸ்டெரிக்கலி பல்கி ரியேஜென்ட். அப்ப என்ன நடக்கும்? ஸ்டெரிக்கலி லெஸ் ஹிண்டர் சைட்ல தான் உங்களுக்கு புரொடக்ஷன் நடக்கும். அப்படி புரொடக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க. இது ஒரு சுகர் டெரிவேட்டிவ். இந்த சுகர் டெரிவேட்டிவ பாருங்க. ஸோ இங்க வந்து பிரைமரி ஆல்கஹால் இருக்கு. இதெல்லாம் செகண்டரி ஆல்கஹால். டிபிடிபிஎஸ் குளோரைட் நீங்க பயன்படுத்துறப்ப, உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் மட்டும் செலக்டிவா உங்களுக்கு ரியாக்ட் ஆகி, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெரிக் தான். ஏன்னா டிபிடிபிஎஸ் குளோரைட் பாருங்க. ஸ்டெரிக்கலி பல்கி சிலைல் ரியேஜென்ட். அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெரிக்கலி லெஸ் ஹிண்டர் சைட்ல தான் உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கும். டிமேப்போட அடுத்த அப்ளிகேஷன் நியூக்ளியோபிலிக் கேட்டலிஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரிட்டலேஷன். இந்த டிரிட்டலேஷன் பொதுவா ஆல்கஹால் புரொடக்ட் பண்றதுக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த டிரிட்டலேஷன் பொதுவா செலக்டிவா ஸ்டெரிக்கலி லெஸ் ஹிண்டர் சைட்ட தான் அது புரொடக்ட் பண்ணும். எதனால அப்படின்னா, டிரிட்டைல் குளோரைட பாருங்க. உண்மையிலேயே வந்து ஒரு பல்கியான ஒரு ரியேஜென்ட். அப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு ஸ்டெரிக்கலி லெஸ் ஹிண்டர் சைட்ல தான் உங்களுக்கு புரொடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த டிரிட்டலேஷன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா பேஸ் மற்றும் ஆக்சிடைசிங் மற்றும் ரிடியூசிங் கண்டிஷன்ல வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஈவன் நியூக்ளியோபிலிக் கண்டிஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். எப்படி டீப்ரொடக்ட் பண்ணுவாங்கன்னா, அசிட்டிக் கண்டிஷன் அல்லது அசிட்டிக் ஹைட்ரோலைசிஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிரிட்டைல் குரூப்பை ஈஸியா நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். சரி, இந்த ஜெனரல் ஸ்கீம பாருங்க. ஒரு ஆல்கஹால், டிரிட்டைல் குளோரைடு, டிமேப் மற்றும் ட்ரைஎத்லமைன் முன்னிலையில் வினைப்படும் பொழுது, உங்களுக்கு டிரிட்டலேட்டட் ஆல்கஹால் டெரிவேட்டிவ் வந்து ப்ராடக்ட்டா கிடைக்குது. சரி வாங்க மெக்கானிசம் பார்ப்போம். ஸோ நியூக்ளியோபிலிக் கேட்டலிஸ்டோட மெக்கானிசம் மேக்ஸிமம் வந்து சிமிலரா தான் இருக்கும். நம்ம இதற்கு முன்னதாக பார்த்த மெக்கானிசம் படியே தான் இந்த மெக்கானிசமும் இருக்கும். பாருங்க முதல் படியில என்ன நடக்குதுன்னு பாருங்க. டிமேப் டிரிட்டைல் குளோரைடு கூட வினைபுரியுது. ஸோ இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்கி Cl- வெளித்தள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த ஆக்டிவ் இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இப்ப ஆல்கஹால் வந்து இந்த கார்பனை தாக்கும் பொழுது டிமேப்பை வெளித்தள்ளி உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்குது. இப்ப ட்ரைஎத்லமைன் வந்து இங்க இருக்கக்கூடிய H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு டிரிட்டலேட்டட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். முதல் எடுத்துக்காட்டு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஆல்கஹால் வந்து டிரிட்டைல் குளோரைடு மற்றும் ட்ரைஎத்லமைன் பயன்படுத்துறப்ப உங்களுக்கு டிரிட்டைலேஷன் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு. பென்சைல் ஆல்கஹாலையும் அதற்காக பயன்படுத்தலாம். அதே போலவே இந்த எக்ஸாம்பிள பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ செகண்டரி ஆல்கஹால் வந்து 3 செகண்டரி ஆல்கஹால் இருக்கு. இருந்தாலும் டிரிட்டைல் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா, பல்கி ரியேஜென்ட். அப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால்ல மட்டும் செலக்டிவா உங்களுக்கு டிரிட்டைலேஷன் நடந்து, உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய ப்ராடக்ட்ட வந்து உங்களுக்கு குடுக்குது. இப்ப நியூக்ளியோபிலிக் கேட்டலிஸ்டா எப்படி வந்து நம்ம டிமேப் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெக்லிச் எஸ்டரிஃபிகேஷனுக்கு எப்படி டிமேப் பயன்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரி, ஸ்டெக்லிச் எஸ்டரிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் மற்றும் ஆல்கஹால் டிசிசி டிமேப் கேட்டலிட்டிக் கண்டிஷன் முன்னிலையில வினைப்படும் பொழுது உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய எஸ்டரை கொடுக்கக்கூடிய வினையத்தான் நம்ம ஸ்டெக்லிச் எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிசிசி அப்படின்னா டைசைக்ளோஹெக்சைல் கார்போ டைஇமைட தான் நம்ம டிசிசி அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டிமேப் வந்து கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது. அதே வேளையில டிசிசி வந்து கப்ளிங் ஏஜென்ட் டு ஆக்டிவேட் தி கார்பாக்சிலிக் ஆசிட்டை ஆக்டிவேட் பண்ணுவதற்காக பயன்படுது. ஸோ இந்த வினையோட மெக்கானிசம் வந்து நம்மளோட சேனல்ல ஏற்கனவே நம்ம விவாதிச்சிருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. போய் பாருங்க. ஸோ இதனுடன் தொடர்புடைய இன்னொரு வினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெக் மேக்ரோ லேக்டனைசேஷன் வினையை தான் இதனுடன் தொடர்புடைய வினை சொல்றோம். ஸோ
இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டெர்லிச் எஸ்டரிஃபிகேஷன் ஒரு இன்டர் மாலிகுலர் ரியாக்ஷன். இந்த வினை வந்து உங்களுக்கு இன்ட்ரா மாலிகுலர்லி நடந்துச்சு அப்படின்னா, அத ஹெக் மேக்ரோ லாக்டனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த வினையோட கண்டிஷன பாருங்க. எக்ஸ்ட்ரா வந்து டிமாப் ஹைட்ரோகுளோரைட் வந்து தேவைப்படுது. இந்த வினையோட முடிவுல வந்து உங்களுக்கு லாக்டோன் வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும். இந்த ஹெக் மேக்ரோ லாக்டனைசேஷன் வினையையும் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனல்ல விவாதிச்சிருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாருங்க. சில எடுத்துக்காட்டுகள பார்க்கலாம். முதல் எடுத்துக்காட்டு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய சுகர் டெரிவேட்டிவ் குளோரோ அசிட்டிக் ஆசிட் வந்து ஸ்டிக்லிச் எஸ்டரிஃபிகேஷன் கண்டிஷன்ல வினைபுரியும் பொழுது, உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய எஸ்டர் வந்து ப்ராடக்ட்டா கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, கீட்டோ ஆசிட் வந்து உங்களுக்கு ஃபீனால் டெரிவேட்டிவ் கூட ஸ்டெக்லிச் எஸ்டரிஃபிகேஷன் கண்டிஷன்ல வினைபுரியும் பொழுது, உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய எஸ்டர் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான எடுத்துக்காட்டு. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிசிசிக்கு பதிலாக இடிசி ஹைட்ரோகுளோரைடையும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த வினையில பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. இங்க டெர்சரி பியூட்டனால் இருக்கு. இங்க ஸ்டெர்லிச் எஸ்டரிஃபிகேஷன் கண்டிஷன்ல உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய எஸ்டர் வந்து கிடைச்சிருக்கு. இந்த வினை வந்து ஒரு முக்கியமான வினை. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எஸ்டர் ஆக்குதல் வினையில உங்களுக்கு பொதுவா தெரிஞ்ச வினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன். இந்த ஃபிஷர் எஸ்டரிஃபிகேஷன்ல டெர்சரி பியூட்டைல் கன்டெய்னிங் எஸ்டர் வந்து நீங்க பிரிப்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்சரி பியூட்டனால் வந்து ஆசிட் கண்டிஷன்ல உடனடியாக உங்களுக்கு கரஸ்பாண்டிங் அல்கீன தான் குடுக்குமே தவிர, உங்களுக்கு எஸ்டர குடுக்காது. அதனால இந்த ஸ்டெர்லிச் எஸ்டரிஃபிகேஷன் அந்த வகையில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னும் ஒரு எடுத்துக்காட்ட பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. ஹெக் மேக்ரோ லாக்டனைசேஷனுக்கான எடுத்துக்காட்டு. ஹெக் மேக்ரோ லாக்டனைசேஷன் கண்டிஷன்ல இங்க இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் வந்து உங்களுக்கு லாக்டோன் ப்ராடக்ட்ட வந்து உங்களுக்கு குடுக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டெர்சரி ஆல்கஹால் இருக்கு. அதே வேளையில ஒரு செகண்டரி ஆல்கஹால் இருக்கு. இங்க ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ் இருக்கு. இப்ப டிஐசி பயன்படுத்துறாங்க இங்க. டிஐசி, டிமேப் பயன்படுத்துறப்ப உங்களுக்கு செலக்டிவா செகண்டரி ஆல்கஹால் மட்டும் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய ப்ராடக்ட்ட வந்து உங்களுக்கு குடுக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது யமகுச்சி எஸ்டரிஃபிகேஷன பற்றி பார்க்க போறோம். யமகுச்சி எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னா, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் முதல் படியில யமகுச்சி ரியேஜென்ட் கூட வினைபுரியுது. அது என்ன யமகுச்சி ரியேஜென்ட்? 2,4,6 ட்ரைகுளோரோ பென்சாயில் குளோரைடு தான் நம்ம யமகுச்சி ரியேஜென்ட் சொல்றோம். இது முதல் படியில உங்களுக்கு மிக்ஸ்டு அன்ஹைட்ரைட குடுக்குது. இந்த மிக்ஸ்டு அன்ஹைட்ரைட் 2வது படியில ஆல்கஹால் டிமாப் கேட்டலிட்டிக் கண்டிஷன் முன்னிலையில் வினைபுரியும் பொழுது, உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய எஸ்டர் ப்ராடக்ட்ட தான் குடுக்குது. இந்த வினையோட மெக்கானிசத்தையும் நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம விவாதிச்சிருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாருங்க. இப்ப இந்த வினையோட சில எடுத்துக்காட்டுகள பார்க்கலாம். முதல் எடுத்துக்காட்டு பாருங்க. இது ஒரு இன்டர் மாலிகுலர் கப்ளிங். அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு சப்ஸ்ட்ரேட்லயும், ஆல்கஹால் இன்னொரு சப்ஸ்ட்ரேட்லயும் இருக்கு. இங்க டிசிபிசி அப்படிங்கிறது ட்ரைகுளோரோ பென்சாயில் குளோரைட தான் நம்ம டிசிபிசி அப்படின்னு சொல்றோம். இந்த யமகுச்சி ரியாக்ஷன் கண்டிஷன்ல நீங்க வினைபுரிய வைக்கும் பொழுது உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய எஸ்டர் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இந்த வினை வந்து இன்ட்ராமாலிகுலர் ஃபேஷன்லயும் உங்களுக்கு நடக்கலாம். யமகுச்சி எஸ்டரிஃபிகேஷன் கண்டிஷன் பயன்படுத்துறப்ப உங்களுக்கு லாக்டோன் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அதே போலவே சில வேளைகளில் டைமரைசேஷனும் ஆகலாம். யமகுச்சி ரியாக்ஷன் கண்டிஷன்ல அப்படி டைமரைசேஷன் நடக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது யமகுச்சி எஸ்டரிஃபிகேஷனோட தொடர்புடைய ஒரு எஸ்டரிஃபிகேஷனை தான் பார்க்க போறோம். அதாவது சீனா எஸ்டரிஃபிகேஷன். யமகுச்சி எஸ்டரிஃபிகேஷன் கண்டிஷன்ல நம்ம ட்ரைகுளோரோ பென்சாயில் குளோரைட தான் நம்ம பயன்படுத்தணும். ட்ரைகுளோரோ பென்சாயில் குளோரைடுக்கு பதிலாக 2-மெத்தில்-6 நைட்ரோ பென்சோயிக் அன்ஹைட்ரைடை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அத சீனா எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதைத்தான் நம்ம எம்என்பிஆர் அப்படின்னு சொல்றோம். இந்த வினையும் 2 படிகள்ல நடக்கும். முதல் படியில மிக்ஸ்டு அன்ஹைட்ரைடு, 2வது படியில எஸ்டர் ஆக்குதல் வினை வந்து உங்களுக்கு நடக்கும். இந்த வினையோட வழிமுறையையும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல நன்றாக விவாதிச்சிருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம சில எடுத்துக்காட்டுகள மட்டும் நம்ம பார்க்கலாம். முதல் எடுத்துக்காட்டு பாருங்க. இது ஒரு இன்ட்ராமாலிகுலர் வினை. இந்த இன்ட்ராமாலிகுலர் ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எம்என்பிஏ, டிமாப் பயன்படுத்துறப்ப உங்களுக்கு லாக்டோன் வந்து கிடைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா சீனா எஸ்டரிஃபிகேஷன் கண்டிஷன்ல பயன்படுத்துறப்ப உங்களுக்கு லாக்டோன் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அதே போலவே இன்டர் மாலிகுலர் வினையும் இங்க நடக்கலாம். சீனா எஸ்டரிஃபிகேஷன் வினையோட வழிமுறைப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட தொடர்புடைய எஸ்டர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம ஃபைனலா பார்க்க போறது அமைடு கப்ளிங். அமைடு கப்ளிங்காகவும் நம்ம டிமேப்ப பயன்படுத்தலாம்.
ஒரு எடுத்துக்காட்ட பார்ப்போம். ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், ஒரு அமீன், EDC ஹைட்ரோகுளோரைடு, டிமேப் முன்னிலையில் வினைபுரியும் பொழுது, உங்களுக்கு அமைட் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இங்க EDC ஹைட்ரோகுளோரைடு அப்படிங்கிறது, இதத்தான் நம்ம EDC ஹைட்ரோகுளோரைடு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, வினை வந்து எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் மெக்கானிசம் படி. ஸோ முதல் படியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா EDC ஹைட்ரோகுளோரைடு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ட வந்து ஆக்டிவேட் பண்ணுது. எப்படின்னு பாருங்க. ஸோ முதல்ல இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ண போது. ஸோ இங்க நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக இங்க இருக்கக்கூடிய குழுவை வந்து எக்ஸ்ன்னும், இங்க இருக்கக்கூடிய குழுவை வந்து ஒய்ன்னும் நம்ம குறிச்சிருக்கோம். இப்ப பாருங்க எப்படி ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு. அப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு புரோட்டனேட்டட் EDC ஹைட்ரோகுளோரைடு கிடைக்கும். அதே வேளையில உங்களுக்கு கார்பாக்சிலேட் அயான் பை ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இங்க புரோட்டனேஷன்னால இங்க இருக்கக்கூடிய கார்பன் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்டா இருக்கும். இப்ப இந்த கார்பாக்சிலேட் அயான் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பன தாக்கும். எப்படின்னு பாருங்க. இந்த தாக்குதலுக்கு உட்பட்டு உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இப்ப இந்த இன்டர்மீடியேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிமேப் கூட வினைபுரியுது. எப்படின்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பன தாக்கும். தாக்கி அதே வேளையில உங்களுக்கு யூரியா டெரிவேட்டிவ வந்து உங்களுக்கு வெளித்தள்ளும். அதே வேளையில உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் அதாவது இதைத்தான் நம்ம ஆக்டிவ் இன்டர்மீடியேட் வந்து சொல்லுவோம். இந்த ஆக்டிவ் இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா, அமீன் வந்து இந்த ஆக்டிவ் இன்டர்மீடியேட் கூட வினைபுரியும் பொழுது உங்களுக்கு அமைடு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே வேளையில டிமேப் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரீஜெனரேட் ஆயிடும். சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். முதல் எடுத்துக்காட்டு பாருங்க. ஸோ இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ், ஒரு அமீன் டெரிவேட்டிவ் கூட வினைபுரியும் பொழுது உங்களுக்கு அமைட் கப்ளிங் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா, செகண்டரி அமீன் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ் கூட வினைபுரியும் பொழுது உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய அமைடு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே போலவே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பிரைமரி அமீன் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அனிலின் டெரிவேட்டிவ் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ் கூட EDC, டிமேப் முன்னிலையில் வினைபுரியும் பொழுது உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய அமைடு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. இது வந்து அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா, கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ், அமீன் டெரிவேட்டிவ் கூட EDC, டிமேப் முன்னிலையில் வினைபுரியும் பொழுது அதனுடன் தொடர்புடைய அமைட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காணொளியோட முடிவுக்கு வந்துட்டோம். இன்றைய பகுதியில டிமேப் ரியேஜென்ட்ட பற்றி நம்ம பார்த்தோம். டிமேப் ரியேஜென்ட்டோட பேசிக், அதோட பெசிசிட்டி, அதை எவ்வாறு தயாரிக்கிறது, அதனுடைய பயன்பாடுகள், எடுத்துக்காட்டா எப்படி நியூக்ளியோபிலிக் கேட்டலிஸ்ட்டா வெவ்வேறு வகையான வினைகளுக்கு அதை பயன்படுத்தலாம் மற்றும் எஸ்டரிஃபிகேஷன் வினைகளுக்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் மற்றும் எப்படி நம்ம அமைடு கப்ளிங் வினைக்காக இந்த டிமேப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ இந்த காணொளி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இங்க சில பிராக்டிஸ் ப்ராப்ளம்லாம் கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்துல முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.